அதிமுகவும் பிஜேபியும் தாவேகாவிற்கு ஆதரவாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்து அவர்கள் அறிக்கைகள் விடுவது மட்டுமல்ல, அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உளவுத்துறையின் மூலமாக அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வெல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. யாரையாவது சில பேரை கூட்டு சேர்த்துக் கொண்டால் எதிர்த்து நிற்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிற பொழுது, மக்களினுடைய மனங்களை வென்று ஆட்சிபிடத்தில் இருக்கின்ற எங்கள் அரசாங்கத்தை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசாங்கத்திற்கு ஒரு ஆபத்தை உருவாக்க வேண்டும் என்று பிணத்தை இவர்கள் இப்பொழுது கையிலே பிடித்துக் கொண்டு அரசியல் நடத்துவது மட்டுமல்ல, அதற்கு காரணமாக இருந்த தாவேகா கட்சியையும் கையில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதநேயத்தினுடைய அடிப்படையில நாங்க பேசுறோம்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சிருக்கிறாரு. நீங்க வந்து இது போன்ற மனம் இல்லாதவருக்கு மனிதநேயம் எப்படி சார் இருக்கும்? அவருக்கு மனச்சாட்சி என்பதும் கிடையாது, மனம் என்பதும் கிடையாது. அவரிடம் போய் மனிதநேயத்தை எதிர்பார்க்க முடியுமா என்றால் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. மனிதநேயம் உள்ள தலைவன் யார் என்றால், மக்கள் மீது அன்புள்ள தலைவன் யார் என்றால், 42 பேர் இந்த கரூர் மண்ணிலே இறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இமை கூட மூட முடியவில்லை, என்னால் வீட்டில் கூட இருக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு துடிதுடித்துக் கொண்டு வந்து இந்த நாட்டில் துயரப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாகும் தேர்தலாகும் களத்தில் வந்து நின்ற தலைவனுக்கு மனிதநேயம் இருக்கிறதே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு மனிதநேயம் இருக்கிறதா? மனிதநேயம் இருக்கிறது என்று சொன்னால், மனச்சாட்சி இருக்கிறது என்று சொன்னால் என்ன சொல்லி இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி? இதோ பாருங்கள், தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது மட்டுமல்ல, 7 மணி நேரம் வருவதற்கு முன்பாக தன்னுடைய திருமுகத்தை காண்பதற்காக காத்திருந்த மக்களுக்கு ஒரு குடிநீர் கூட ஏற்பாடு செய்யவில்லை, உணவு கூட ஏற்பாடு செய்யவில்லை, உபாதைகளை கழிப்பதற்கான வசதிகளை கூட உருவாக்கி தர முடியவில்லை. இவர் எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக வர முடியும்? இதற்கெல்லாம் காரணம் விஜய் என்று ஒரு கேள்வியை தொடுத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு மனிதநேயம் இருக்கிறது என்று நீங்கள் நானே ஒத்துக் கொண்டிருப்பேன். மனச்சாட்சி அரசு வைத்து விட்ட எடப்பாடி பழனிசாமியிடம் மனிதநேயத்தை எதிர்பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். எடப்பாடி பழனிசாமி நோக்கம் இப்பொழுது என்னவென்று கேட்டால், எப்பொழுது பிஜேபியினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், இப்பொழுது சிக்கலான ஒரு சிக்கலிலே சிக்கியிருக்கிறார் விஜய். இந்த பெரிய சிக்கலா இருக்கே நீங்க சொல்றது, பெரிய சிக்கலாக இருக்கிறது நீங்கள் சொல். பெரிய சிக்கலில் விஜய் சிக்கி இருக்கிற காரணத்தால் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நயினார் பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, கரூர் சம்பவத்துல திமுக அமைச்சர்களே சிக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த ஊடகத்தின் மூலமாக ஒரு கேள்வியை சொல்கிறேன். குஜராத்தில் விமான விபத்திலே, அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்திலே அந்த சம்பவத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்று சொன்னால், அதே போல இங்க இருக்கிற அமைச்சர்கள் சிக்குவார்கள். அது எப்படி இயற்கையாக நடந்ததோ அதே போலதான் கரூர் சம்பவம் இயற்கையாக நடந்ததற்கு எங்கள் அமைச்சர்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எப்படியாவது பழியை தூக்கி போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அமைச்சர்கள் மீது களங்கத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் நயினார் நாகேந்திரனுடைய எண்ணம். ஏன் என்று கேட்டால், அவர்களுடைய கட்சியே எப்படி என்று கேட்டால், இந்த நாட்டில் கலவரத்தின் மூலமாக ஆட்சிவிடத்திற்கு வந்தவர்கள், கொலைகளத்தின் மூலமாக ஆட்சிவிடத்திற்கு வந்தவர்கள், தன்னுடைய கட்சிக்கு எதிராக கருத்துக்களை சொல்பவர்களை கொலை செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்த கட்சிக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தோட நீங்க விமர்சனம் வையுங்கள். ஆதாரம் இல்லாமல் விமர்சனம் விட இங்க இப்ப பிஜேபி தரப்புல யாரும் இல்லை, அதனால விமர்சனம் வைக்கும்போது ஆதாரத்தோட வையுங்கள். ஒரு மாநில தலைவர் ஆதாரத்தோடு பேசியிருப்பாரான. நான் திமுகவினுடைய சொற்பொழிவாளர். ஆனால் அகில இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற நயினார் நாகேந்திரன் ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசியிருப்பாரானால், நானும் பேசியிருப்பாரானால் நான் அவரை ஏற்றுக்கொள்வேன். ஆதாரம் இல்லாமல் திமுக மீது, திமுக அமைச்சர்கள் மீது அவர் குற்றச்சாட்டு வைக்கிற பொழுது, ஊடகத்தின் வாயிலாக திமுகவினுடைய வாதத்தில் வந்திருக்கிற ஒரு கொள்கை வழக்கறிஞருடைய துணை செயலாளர் நயினார் நாகேந்திரன் மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு தவறில்லை. ஏனென்று கேட்டால், இதற்கு விசாரணை வைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டிருக்கிறது. இதனை விசாரணை செய்வதற்கு உயர் நீதிமன்றம் தலையிட்டிருக்கிறது. இதனை விசாரணை செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தனிநபர் கமிஷனர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறோம். அந்த குழுவை பத்தியே சார், அந்த குழுவை பத்தியே கேள்வி எடுக்க, அந்த குழு இப்ப விசாரணை ஆணையம் இப்ப ரிமைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புல இருக்கு.
அது இருக்கட்டும். இப்போ ஏன்னா ரெண்டு பேருமே இந்த கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. எதுக்கு அவசரப்பட்டு நயினார் நாகேந்திரன் எதுக்கு அவசரப்பட்டு ஒரு நபர் ஆணையம் அமைச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நயினார் நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எழுப்பி இருக்கிறார்கள். சார் நாங்க என்ன சொல்றோம் சார், செயல்பட்டா ஏன் செயல்பட்டேன்னு கேக்குறீங்க, செயல்படாவிட்டால் ஏன் செயல்படலைன்னு கேக்குறீங்க. சார் ஒரு துயர சம்பவம் வந்து விட்டது, அதற்கு உண்மையை கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு நாங்கள் நாட்டு மக்களுக்கு விளக்கம் தர வேண்டிய பொறுப்பான ஒரு முதலமைச்சர் சார். பொறுப்பான ஒரு முதலமைச்சராக இருந்த காரணத்தால் தான் பொறுப்பாக ஒரு விசாரணை குழுவை அமைத்து அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில அமைத்து உண்மையை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அமைத்திருக்கிறோமே தவிர, நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை போல தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற பிறகு 13 பேர் செத்து போயிட்டார்களே தெரியுமா என்று கேட்ட பொழுது டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லது மட்டுமல்ல, விளக்கம் கொடுங்கள் என்று சொன்ன பிறகு கதவை சாத்தி கொண்டு இருந்துவிட்டு 3 நாள் கழித்து வெளியே வந்த பிறகு விளக்கம் சொன்னவர்களும் நாங்கள் அல்ல. எல்லாத்திற்கும் விளக்கம் உடனடியாக கொடுக்கப்படும், எல்லாத்திற்கும் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்பதுதான் எங்கள் அரசு. அதை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், மனச்சாட்சியோடு செய்திருக்கிறோம், மன சுத்தத்தோடு செய்திருக்கிறோம், எங்கள் தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறையோடு நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை தன்மைகள் நன்றாக தெரியும். எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் செய்யப்படுகின்ற இந்த பொய் பிரச்சாரத்திற்கு வருகின்ற தேர்தலில் அவர்களை டெபாசிட் இழக்க வைப்பதன் மூலமாக நாட்டு மக்கள் விடயம் கொடுப்பார்கள். ரைட் சார், ஓகே.